மஸ்ஜிதுவாக கட்டப்பட வேண்டிய அவசியத்தை வைத்து துஆ ஓதப்படும். இது சாதாரணமான ஒரு மௌலிது அல்ல. இதனுடைய வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் சரியான பிள்ளைகள் கைவசப்படுத்தவில்லை. அவர்களை பற்றி சரியான பிள்ளைகள். ஆனால் சொல்லப்படுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் இன்னும் பல தோழர்களும் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அவருடைய கையை ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கிறார்கள். அந்த வித்தியாசத்தை பறிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு அழகாக இதை அமைத்திருக்கிறார்கள். உண்மையான சம்பவங்களை தான் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லியிருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் சொல்லியிருந்த ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலும் இந்த கிதாபை கொடுக்கிறார்கள். இவர்கள் பார்க்கிறார்கள். அதிலே இவர்களுக்கு தெரிந்தவர்கள் சரினா அபூபக்கர் சித்திக் சொல்லியிருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான், மற்றவர்களே தெரியாது. அவர்கள் தன்னிலே அறிவிக்கிறார்கள் என்றுதான் அபூபக்கர் சித்திக் நாயகமே. அவர் ஒவ்வொருவராக அந்த கிதாபை கையிலே வாங்கி அதை மட்டும் விட்டு கொடுத்து கொண்டிருப்பதாக அந்த கனவிலே காணப்பட்டது. அப்படி என்றால் கருத்து என்ன? அல்லாஹ்விற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விக்ரியா ஷரீஃபா ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. அதுதான் உண்மை. ஆகவே அதை கொண்டுதான் அவர்கள் இந்த சிறப்பான மகிழ்ச்சியை உஸ்தாத் நாயகம் அவர்கள் இவர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். உங்களுடைய ஆய்வுகளுடைய வணக்கங்களிலே சிறந்ததுதான் நபி புகழ்பாடு. அதை விட ஒரு வணக்கம் கிடையாது. வணக்கங்களிலே மிகச் சிறந்தது. ஏனென்றால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ரசூலுல்லாஹ்விடத்திலே எங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது சலவாத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே இந்த மகிழ்ச்சிக்கு நீங்கள் தினமும் அனைவரும் கலந்து இந்த மகிழ்ச்சியிலே கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நீங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். الله